வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசை ஊத்தாப்பத்துக்கு பொருத்தமான ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம். 2 இட்லி சேர்த்து சாப்பிட்ற மாதிரியான சுவையில் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 கப் அளவு நிலக்கடலையை போட்டுக்கலாம். இது 150 கிராம் அளவு. அளவான தீயில் 2 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். மிக்சி ஜாரில் 10 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு 2 துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், காரம் அதிகமாக வேணும்னா இனி ஒன்று சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, 2 கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுக்கலாம். ஒரு கட்டு மல்லி இலையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். கப் அளவில் 3 கப் அளவு வரும். நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த நிலக்கடலையும் போட்டுக்கலாம். முதல்ல ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், பத்தலைனா போட்டுக்கலாம். இன்னொரு அரை கப் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன், அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு நல்லா பொரிஞ்ச பிறகு சட்னியில் ஊற்றி கலந்து விட்டுடலாம். அருமையான சுவையில் இட்லி தோசைக்கு பொருத்தமாக நான் செஞ்சுருக்கிற இந்த கொத்தமல்லி நிலக்கடலை சட்னியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.